அசுரர்கள் பூமியில் அரச குடும்பத்தில் மனிதனாக பிறந்துவிட்டனர். பூமாதேவி முறையிட்டு அழ, பரமாத்மா நாராயணன் பூமியில் அவதரித்து அசுரர்களை ஒழிப்பதாக சொன்னார். உடனே தேவர்கள் அனைவரும் பூமியில் பிறந்தனர். மகாபாரதத்தில் விப்ரசித்தி என்ற அசுரன் ஜராசந்தனாக பிறந்தான். ஹிரண்யகசிபுவே சிசுபாலனாக பிறந்தான். பிரஹ்லாதன் தம்பிகளில் ஒருவனான சம்ஹ்லாதன் சல்யனாக பிறந்தான். அனுஹ்லாதன் திருஷ்டகேதுவாக பிறந்தான். பாஷ்கலன் பகதத்தனாக பிறந்தான். ஸ்வர்பானு என்ற அசுரன் உக்ரசேனராக பிறந்தார். அஸ்வபதி என்ற அசுரன் கிருத்தவர்மனின் தந்தை ஹார்திக்காக பிறந்தார். அஜகன் என்ற அசுரன் சால்வனாக பிறந்தான். அஹரன் என்ற அரசன் பாஹ்லீகனாக பிறந்தான். தீர்க்கஜிஹ்வன் என்ற அரசன் காசிராஜனாக பிறந்தான். விக்ஷரன் என்ற அசுரனின் தம்பி பாண்டிய அரசனாக பிறந்தான். காலேயனின் மூன்றாவது பிள்ளை நிஷாதராஜனாக பிறந்தான். காலநேமி என்றார் அசுரன் கம்சனாக பிறந்தான். பிருகஸ்பதி துரோணராக பிறந்தார். கோபரூபமாக ருத்ரன் அஸ்வத்தாமனாக பிறந்தார். 8 வசுக்களில் ஒருவர் பீஷ்மராக பிறந்தார். கிருபர் சிவகணத்தில் ஒருவரே. துவாபர புருஷன் சகுனியாக பிறந்தான். 7 மருத்துக்களில் ஒருவர் சாத்தியகியாக பிறந்தார். 7 மருத்துக்களில் ஒருவர் திருபதனாக பிறந்தார். 7 மருத்துக்களில் ஒருவர் கிருதவர்மனாக பிறந்தார். 7 மருத்துக்களில் ஒருவர் விராடனாக பிறந்தார். ஹம்சன் என்ற கந்தர்வன் திருதராஷ்டிரனாக பிறந்தார். 7 மருத்துக்களில் ஒருவர் பாண்டுவாக பிறந்தார். யமதர்மன் விதுரராக பிறந்தார். கலிபுருஷன் துரியோதனனாக பிறந்தான். புலஸ்தியரால் படைக்கப்பட்ட ராட்சசர்கள் துஷ்சாதனன், துர்முகன், துஸ்ஸகன், யுயுத்சு என்று 100 சகோதரர்களாக துரியோதனனுக்கு தம்பியாக பிறந்தனர். தர்மதேவன் யுதிஷ்டிரராக பிறந்தார். வாயுதேவன் பீமனாக பிறந்தார். தேவேந்திரன் அர்ஜுனனாக பிறந்தார். அஸ்வினி குமாரர்கள் நகுலன் சகதேவனாக பிறந்தார்கள். சந்திரனின் பிள்ளை வர்ச்சஸ் அபிமன்யுவாக பிறந்தான். சிகண்டியும் ஒரு ராட்சசனே. விஸ்வேதேவர்கள் திரௌபதியின் பிள்ளைகளாக பிறந்தனர். அக்னிதேவன் திருஷ்டத்யும்னனாக பிறந்தார். சூரியதேவன் கர்ணனாக பிறந்தார். பரவாசுதேவன் கிருஷ்ணனாக பிறந்தார். ஆதிசேஷன் பலராமனாக பிறந்தார். சனத்குமாரர் பிரத்யும்னனாக பிறந்தார். தேவலோக அப்சரஸ்கள் 16,000 அரச கன்னிகைகளாக பிறந்து